ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனித அமலோற்பவ மாதாவினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த திருவிழா நாளில் நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு சிந்திக்க அழைப்பு தருகிறது. முதல் வாசகத்திலே ஆண்டவர் ஆதாமை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். நற்செய்தி வாசகத்திலே மரியாளை பார்த்து கபிரியேல் தூதர் அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த இரண்டு வசனங்களும் நம்மை சிந்திக்க அழைப்பு தருகின்றன. ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்பதனுடைய பொருள் என்ன? மனிதர்களுக்கு இன்றைக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை நீ எங்கே இருக்கிறாய் என்பதுதான். யாரையும் பார்த்து கேட்க முடியல. சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் யாரையாவது பார்த்து எங்கே இருக்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு பதில் சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக ஆண்களுக்கு ரொம்பவே சொல்லவே வேண்டாம். எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் தொணன்னு ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க, எங்கேயும் இருப்பேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இல்லை டீ கடையில் இருக்கீங்களா, அதெல்லாம் எதுக்குமா உனக்கு, எங்கே இருக்கேன்னு சொன்னணும்னு அவசியம் இல்லை, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கோபத்தில் சொல்கிறத பார்க்குறோம். பசங்க இளைஞர்கள்ட்ட பார்த்து அவங்க அம்மா எங்கடா இருக்க, ஏம்மா உனக்கு வேறு வேலை கழுதில்லை, சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கம்மா, என்னம்மா வேணும் அப்படின்னு திருப்பி கேட்குறத பார்க்குறோம். உலகத்தில் எல்லாருக்குமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டால் பிடிக்க மாட்டேங்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் இதே மனிதர்கள் ஒரு காலகட்டத்தில் எப்படிலாம் இருந்திருக்கிறாங்கன்னு யோசித்து பார்க்கணும். எப்படி சொல்லியிருக்கிறாங்க? கல்யாணம் முடித்த புதுசில் அல்லது ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புகிற நேரத்தில் அல்லது ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புகிற நேரத்தில் என்ன நடக்கு, இவன் எங்கெல்லாம் போகிறேங்கிறத அப்படியே லிஸ்ட்டு போட்டு சொல்லிக்கிட்டே போகிறான். மனைவிட்ட கணவன் சொல்கிறாரு, இந்த தென்கலத்தை தாண்டிட்டேன், இந்த தென்கலம் புதுரை தாண்டிட்டேன், இந்த பள்ளிக்கூடம் வந்துட்டேன், இப்போ வந்துடுவேன், கலர தோட்ட பக்கத்தில் வந்துட்டேன் அப்படிலாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்கிறோம், எல்லோரும் தான் சொல்லியிருக்கிறோம், இருக்கக்கூடிய பெண்களும் சொல்லியிருக்கிறோம், ஆண்களும் தான் சொல்லியிருக்கிறோம். அப்படிலாம் சொல்லும்போது இப்போ அதையே நீங்கள் திருப்பி சொல்லணும்னு நினைக்கும்போது எதுக்கு எங்கே இருந்தால் என்ன அப்படின்னு கோவம் வருவதற்கான காரணம் என்ன? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதை பார்க்கிறோம். அன்னை மரியாளை பார்த்து அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார். அப்போ இந்த ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்கிறாரே, இந்த வசனம்தான் முதல் வாசகத்திற்குமான பதிலாக அமைகிறது. எப்படி? நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபோது மனிதன் ஆண்டவரிடத்திலிருந்து விலகி இருக்கிறான், ஒதுங்கி இருக்கிறான், மரத்தடியில் போய் ஒளிந்து கொள்கிறான். காரணம் என்ன? அவன் உறவற்று போன காரணம்தான். ஆண்டவரோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில் விரிசல் ஏற்பட்டு அவரை விட்டு விலகி போனதினால் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறான். நம்முடைய குடும்பத்திலையும் கூட தான் அப்படி தான் நடக்கிறது. ரொம்ப அன்பா பாசமாக இருக்கிற போது எங்கே இருக்கிறோம் அப்படி சொல்கிறோம். ஆனால் உறவு பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம்னு சொல்கிறதுக்கே முடியலை. அதே போல் ஆதாமும் ஏவாளும் எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட உடனே அவர்களால் சரியாக பதில் சொல்ல முடியாததற்கு காரணம் கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில் விரிசல் ஏற்பட்டது தான். நீங்களே யோசித்து பாருங்கள், மனுஷனுடைய வார்த்தையிலே தான் அந்த பிரச்சனையே இருக்கிறது. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அது வேற மாதிரி. ஆனால் அதே ஐயோ என்ன ஆச்சு, ஏன் எத்தனை நாள் ஆச்சு, எப்படி ஆச்சு
சோமில்லையா அப்படி கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. முதலில் கேட்கிற போது வேறு விதமாக இருக்கிறது, இன்னொரு விதமாக கேட்கிற போது அதனுடைய அர்த்தமே வேறுபட்டு நிற்கிறார். அப்படி என்றால் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் இப்படி கேட்கிற போது மனிதன் ஒளிந்து கொள்வதற்கான காரணம் மனிதன் இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில் இல்லாததுதான் காரணம். ஆனால் மரியாளை பார்த்து அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டதனுடைய காரணம் என்ன? மரியாளுக்கும் இறைவனுக்குமான அந்த உறவு நெருக்கம் இருந்த காரணத்தினால் அவள் அருள் நிறைந்தவளாக இருந்தாள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து விலகி இருந்த காரணத்தினால் அவர்கள் அருளை இழந்ததினால் மரத்தடியில் ஒளிந்து கொள்கிறார்கள். ஆனால் மரியாள் அருளை, இந்த கடவுளுடைய உறவை இழக்காத காரணத்தினால், அந்த உறவில் நிலைத்திருந்த காரணத்தினால் அருள் நிறைந்தவளாக இருக்கிறார். அந்த அருள் தான் தொடக்கத்தில் கொடுக்கப்பட்ட அருள். பாவ மாசில்லாத ஒரு பிறப்பாக மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருள். அந்த அருளை மரியாள் தக்க வைத்து கொண்டே பயணித்தார். அது எப்படி பயணித்தார்? ஆண்டவரோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில் நிலைத்து நின்று அருளை தக்க வைத்து கொண்டே மாசற்றவளாக இருந்தார். மனிதனுக்கும் அது கொடுக்கப்பட்டது, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அதே அருள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையினால், உறவு விரிசலினால் அந்த அருளை இழந்து மாசுள்ளவர்களாக மாறிப்போனார்கள். ஆனால் அன்னை மரியாள் மாசற்றவளாக நீடிப்பதற்கான காரணம் இந்த உறவு நெருக்கம்தான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா நமக்கு அப்படி ஒரு அழைப்பை தருகிறது. என்ன? ஆண்டவருக்கும் நமக்குமான உறவு நெருக்கம் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த உறவு நெருக்கத்தில் நாம் அருளை பெறுகிறோம். உறவு நெருக்கம் இல்லாத இடத்தில் அருளை இழக்கிறோம். நாம் மரத்தடியில் ஒளிந்து கொள்கிறோம், மறைந்து கொள்வதையே விரும்புகிறோம். ஆனால் அருளை இழக்காமல் இருக்கிறவர் என்ன செய்வார் என்று சொன்னால், மாசற்றவராகவே பயணித்து கொண்டிருப்பார். அன்னை மரியாள் இறுதி வரையிலும் மாசற்றவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மாசற்ற வாழ்வுக்குள்ளாக நாம் ஒவ்வொருவருமே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த திருவிழா நமக்கு செய்தியாக தருகிறது. ஆண்டவரோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில் நிலைத்து நின்று அருளை தக்க வைத்து மாசற்றவர்களாக வாழ்வோம். அதற்காக ஜெபிப்போம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமென்.